ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் குடல் வந்து எப்படி சுத்தம் செய்யலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதை நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குடல் வந்து கழுவுறது கொஞ்சம் கஷ்டம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நீட்டாக கழுவணும். எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான், இந்த சைஸில் தான் கட் பண்ணி கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீளமாகவே வச்சு கட் பண்ணிடுவாங்க. எனக்கு அதுக்கு டைம் இல்லை. அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இதுக்கு சுடு தண்ணி நல்லா கொதிக்க காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது இப்படியே இருக்கட்டும். இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சை தண்ணியில் ஒரு 4 டைம் 5 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறோம். அது எப்படின்றத பார்க்கலாம். பச்சை தண்ணியில் ஒரு 5 டைமுக்கு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொல கொலன்னு இருக்கும். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோவில். குடலை நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க. தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குது பாருங்கள். இதுக்காக தான் நம்ம வந்து ஒரு 5 டைமாவது நம்ம பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி உங்கள்கிட்ட வடிகட்டி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா டைரெக்டாக நீங்கள் வடிக்கும்போது எல்லாமே கீழே போயிடும். இப்போ இதை அப்படியே தனியாக எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு 5 தடவை வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். குடல் வாஷ் பண்ணும்போது நல்லா பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு மாதிரி பச்சையாக அது ஒரு கசிட மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து வயிற்று வலி இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் வந்துடும். அதனால் என்றைக்கும் குடல் வந்து கழுவும் போது ரொம்ப சுத்தமாக கழுவிருக்கவங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை அப்படியே இது வேண்டாம், நமக்கு தேவையில்லை, இதை நான் தூக்கி எறிஞ்சிட போகிறேன். இப்போ நம்ம 5 டைம் அளவுக்கு நம்ம பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ சுடுதண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சுடுதண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்க வேணாம். ஓரளவு கை பொறுக்கிற சூடு இருந்துச்சுன்னா போதும். ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா இந்த தோலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்துடும். அதனால் ரொம்ப சூடு வேணாம். கை பொறுக்கிற சூடு இருந்துச்சுன்னா போதும். இப்போ கரெக்டாக இருக்குது சூடு. அப்படியே இது போட்டோம். இப்போ மறுபடியுமே நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க. சுடுதண்ணியும் ஒரு 3 டைமுக்கு சுடுதண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடுங்க. ஒரு டைம் வேணால் 2-3 டைம் அதுவுமே சுடுதண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க. நம்ம குடல்லாம் நல்லா சுத்தமாக நீட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு அந்த கசிடெல்லாம் நம்ம எடுத்து கழுவி வச்சு இதே போலவே நீங்களும் கழுவிட்டு செஞ்சீங்க அப்படின்னா நம்ம செய்கிற அந்த சமையலும் சுவையாக இருக்கும். நம்ம உடம்புக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது. என்றைக்குமே குடல்னு எடுத்துட்டிங்கன்னா நல்லா சுத்தமாக கழுவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.